அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஓர் அமுதமொழி. சொப்பனத்திலும் நித்திரையிலும் ஞானம் அல்லது அறிவு நழுவாது வைத்து கொள்ளல் வேண்டும். அதாவது சாக்கிரத்தினின்றும் சொப்பனத்திற்கு போகும்போதும் சொப்பனத்திலிருந்து சுளுத்திக்கு போகும்போதும் நான் என்னும் பிரக்ஞையின் தொடர்பு அற்றுப்போகிறது. அத்தொடர்பு ஆறாமல் பிரக்ஞையை நிலைப்படுத்தல் வேண்டும். அற்றுப்போகும் நிலையை பால் எனவும் அழைக்கப்படுகிறது. அத்தகைய பால் நிலையை தாண்டுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதுவும் மனம் லயிப்பதற்கு ஓர் அபியாசம். ஜீவன் முக்தி என்பது சரீர சம்பந்தமல்லாதது. சரீர அனுபோகத்துடன் நமது எண்ணத்தை கொண்டு நம்மை பிரம்மமாக அறிதல் அல்லது நமது செயல்களை பிரம்மத்தின் செயல்களென கருதி கொள்தல் வேண்டும். இவ்விதமாக நமது எண்ணங்களும் செயல்களும் தத்துவங்களும் எப்போதும் சிந்தனை மூலமாக சிவத்தில் கலந்திருக்குமாயின் அதனை ஜீவன் முக்தி பதமெனவும், இவ்வித சாதனையுடையோர் மரணத்திற்கு பின்னர் விதேக முக்தி பதத்தையுடையவரெனவும் சொல்லப்படும். இதுபோன்றே சங்கற்ப சமாதி என்பது ஏதாவது ஓர் எண்ணத்தில் நமது மனதை நிலைநிறுத்தல் அல்லது தன்னையும் மன தத்துவங்களையும் ஹக்கில் சேர்த்தல் அல்லது ஹக்கு என சிந்தித்தல் அல்லது யாதொரு மறைவான விஷயங்களை விசாரித்துணர்தல் சமாதி செய்தலாகும். சனைமிகு ஷேഖநாயகம் குதுபுஸ்ஸமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா சையீத் கலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அலீம் அவர்கள் ஹகாயிகு சஃபா எனும் நூலிற்கு தமிழ் விரிவாக்கம் அளித்த பரமார்த்த தெளிவு எனும் நூலிலிருந்து